வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்றைக்கி செம்மையாக ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராமுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர் செலிப்ரிட்டிஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் மேஜிக் ஷோ வேறு நடக்க போகுது. செம்மையாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்மை கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணலாம். வெளியில் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. சரியா? நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. நாங்களும் இப்போ உள்ளே போகிறோம். ஏன்னா வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு அது என்னமோ தெரில, 2-3 வருஷம் ஆகிடுச்சு நம்ம தமிழ் பாட்டு மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடந்து. ஸோ நான் அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நடக்குது. ஸோ அங்கே போகலாம். ஸோ இங்கே வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லோரும் வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து தமிழ் தான் நடத்துகிறாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கூட்டத்தை பாருங்கள். ஸோ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட்லையும் இருக்கு. வணக்கம். நாங்கள் லைனில் நிற்கிறோம். சார் எனக்கு டேக் போட்டாச்சு. ஆக்சுவலி டேக் போட்டிருக்காங்க. நாங்கள் நீ உட்காந்துருங்க. மியூசிக்கு மொழி தேவையில்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வரும்போது இந்த கூட்டம் இருந்தது, ஆனால் ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். தமிழ் சங்கம் யுகாண்டா தான் இந்த ப்ரோக்ராம், இந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அழகாக தமிழில் எழுதியிருக்குல்ல, பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து கெஸ்ட்டு எல்லாருமே வந்தாங்க. ஸோ ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த வீடியோ எண்டில் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. I request all of you to take your seat. ஒரு சில இடங்களில் தமிழ் ப்ரோக்ராம் அப்படின்னா தமிழ் மட்டும்தானே வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கெஸ்ட்டாக வந்தவங்க எல்லாமே வேறு வேறு மொழி அசோசியேஷனில் உள்ளவங்க வந்திருக்காங்க. ஸோ அதில் உள்ள ஈசி மெம்பர்ஸ் எல்லாருமே நின்று குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தாலும் பரதநாட்டியத்தில் தான் ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு வந்து பரதநாட்டியம் டான்ஸ் ஆடினாங்க. செம்மையாக பாட்டு பாடினாங்க. என்னம்மா பாட்டை காணுமே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்னோட வீடியோவில் ஆட் பண்ண முடியாது. மற்றபடி இவங்க யார் அப்படின்னா டாக்டர் புண்ணியா. இவங்க வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் சீசன் 7 வந்தவங்க. ஆனால் இவங்க ரெட்ரோ படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ செம்மையாக ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அடுத்து இவங்க பார்த்திங்கன்னா நிவாஸ். இவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களும் சூப்பர் சிங்கரில் வந்தவங்க தான். ஆனால் நிறைய ப்ரோக்ராம், நிறைய டிவி சேனல்ஸ்லையும் வர்றாங்க. நிறைய ப்ரோக்ராமில் இவங்கள வந்து பார்க்கலாம். நிவாஸ் அவங்க பேர். அடுத்து இவர் வந்து விக்னேஷ் பிரபு, ஒரு மெஜிஷியன். இவர் கலக்கிட்டார். ஆக்சுவலி ஷோவை ஃபுல்லாகவே இவர் கலக்கிட்டார். இவங்க நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக இவங்க வந்து மேஜிக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ இதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் யாரும் பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ செம்மையாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வித் மியூசிக்கோட பண்ணாங்க. செம்மையாக இருந்தது.
அடுத்து இந்த பசங்க கலக்கிட்டாங்க, செம்ம டான்ஸ் இவங்க. இந்த ப்ரோக்ராமில் நான் பார்த்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து உக்காந்தது தான், அதுக்கப்புறம் இடையில எந்திருக்க மனசே வரல. ஏதாவது வெளியில் ஸ்டால்லாம் இருக்குது, ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா விடாமல் அடுத்தடுத்து டான்ஸு பாட்டு அப்படின்னு வந்துட்டே இருந்தது. நமக்கு மேஜிக் அப்படின்னாலே நம்ம யூகம் பண்ணிடுவோம், ஏதாவது ட்ரிக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இவங்க மெண்டலிசமும் சேர்த்து பண்ணதுனால இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதே நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அப்படி இருந்தது. கலர்ஃபுல்லாக நிறைய மேஜிக்ஸ் பார்த்துருக்கீங்க. வை பிகாஸ் யாரெல்லாம் இதுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்து ரொம்ப நன்றி. ஓகே, கோயம்புத்தூர்ல வெள்ளை கலர் பக்கத்துல நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து கலர்ஃபுல்லாக நிறைய மேஜிக்ஸ் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? இது கொஞ்சம் அடுத்த ஸ்லாட் இருக்குது, அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் சம் மெண்டலிசம். நிறைய பேர் அந்த நேவி நல்லா கிளாஸ் பண்ணுங்க. என்னை கூட்டிட்டு வந்து அவங்க உதாரண மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாரு. டைம் ஸ்டார்ட் ஆகும். நான் வீடியோஸ் போட ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து நிறைய வந்து ஆஃப்ரிக்காவில் வேறு வேறு கண்ட்ரியில் உள்ளவங்க வந்து பேசுவாங்க. நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டது வந்து சில நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் இருந்து பேசினாங்க. அவங்க இருக்க ஊரில் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊர் சொன்னாங்க, எனக்கு தெரியலை. அவங்க மேபி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊரில் அவங்க ஒரே ஒரு தமிழ் தான் இருக்கேன் அப்படின்னாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இங்கே தமிழே கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ தமிழ் மக்கள் நிறைய இருக்கிற ஊரும் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது. Which is called the Ghana songs. You know the Ghana word matches. It's like a musical, it's like a different kind of genre for Tamil music, and it is very difficult to dance. So we are going to dance and sing this song together. Are you okay for this? Okay, let's do this one. அடுத்து இவங்க ஆடின டான்ஸு சான்ஸே இல்லை. இவங்க ஆஃப்ரிக்கன் தமிழ் பாட்டுக்கு ஃபாஸ்ட் சாங் ஆடினா எப்படி இருக்கும், அதை ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாவில் போடுறது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாவில் பாருங்கள், அதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து கலக்கிட்டாங்க, செம்ம கிளாப்ஸ் இவங்களுக்கு. Oh, yeah. The time is here. All of them are ready. Are we ready? Are you ready? Yes, that's the spirit. Yes, we have everyone in house. We're going to start program in the next 2 minutes. ஏன் கொஞ்சம் இருட்டாக இருக்குது? இனிமேல் தான் லைட்ஸ் வருமா? இவ்வளோதான் லைட்டா?
சரி, இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்லாம் வந்து இருக்காது. நம்மளாம் ஏதோ ப்ரோக்ராம் நடத்துனா நம்ம தான் கொண்டாந்து லைட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கடை இருக்குது. இது ஹம்மிங் பேர்டுன்னு நினைக்கிறேன். ஹம்மிங் பேர்டு ஹம்மிங் பேர்டு இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர், சிப்ஸு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது எல்லாமே டைரி மில்க்கு நிறைய இருக்குது. கிண்டர் ஜாய் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற கடை இது. இனிமேல் தான் இந்த கடை பிஸி ஆகும். அடுத்து இது ஒரு கடை. இது வந்து ஆக்சுவலி பிரியாணி, பரோட்டா எல்லாம் அந்த கடையில் இருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஓ, பரோட்டா. This one chicken biryani. This one pattiri, nice pattiri. ஓ, ஓகே ஓகே ஓகே. பாலாடை, அப்பம். இது வந்து திண்டுக்கல் பிரியாணி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லேட். சிக்கன் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட வருவாங்க பசிக்கும் போது. ஓகே. ஓ சரி, ஓகே. பனானா ஃப்ரை, நேந்திரம் சிப்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு கேக்கு கடை இருக்கு. ஸோ கப் கேக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹவு மச்? 6000மா? எனக்கு ஒரு கப், ஒரு இது தாங்க. சேஞ்ச் இருக்கா உங்ககிட்ட? 20 இல்லையா, 50 இருக்கு. பாவோ. கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ். கேக்கு எல்லாமே இருக்கு. பர்த்டே கேக்லாம் பண்ணுவீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். பானிபூரி எல்லாம் லேட்டாக வரலாம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை. ஓ, இங்கே என்னென்ன இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் கேக்கு, டோனட்டு. நீ மியூசிக்கல் ப்ரோக்ராம்க்கு வந்தாங்க, கடைக்கு வந்தோம்மா. அப்புறம் இதெல்லாம் லேட் ஆகும். ஹாய். ஸோ இட்லி, சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, வடை, இதெல்லாம் செட்டு அப்படியே 12,000 சில்லிங்ஸ் தான். ஸோ இது வந்து சமோசா, அப்படியே ஊர் சமோசா. வந்து சாம்பார், இட்லி, சாம்பார், வடை, இதெல்லாம் 2000 தான். தேங்காய் சட்னி, அப்படியே ஹோம் ஸ்டைல் சில்வர் பாத்திரம். இது விலைக்கு கொடுப்பீங்களா? இது காஃபி, இது டீ. அப்படியே ஊர் ஸ்டைல்ல இருக்கு. என்னோட இட்லிக்கு இது மேலே ஸ்டேஜ்லேருந்து எடுத்த வியூ. செம்மையாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸ்லாம், அதனால் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் எடுத்தது தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் மியூசிக்கல் ப்ரெசன்டேஷன் நடந்திருக்கு. நான் இடையில நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், ஏதாவது ப்ரோக்ராம் நடந்ததுன்னா அது வேறு மொழின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல மக்கள்லாம் கடைசி வரைக்குமே இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது. அவங்கெல்லாம் தான் அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அதில் ஸ்டேஜில் இல்லாமல் உள்ளவங்களோட உழைப்பும் அதில் இருக்குது. இதே ஊரில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து இதுதான் நமக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அடுத்து நாங்கள் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அவங்க கூட போயிட்டு நாங்கள் ஸ்டேஜில் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. I have a pack of cards. You are going to say stop somewhere and take a card. Yaar cards விளையாடுறீங்க? உங்களுக்கு தெரியும் இல்லையா? 32. No, 32, right?
விக்னேஷ் வந்து இவங்க நிவாசையும் புண்ணியாவும் வச்சு வீடியோஸ்லாம் வந்து எடுத்தாங்க. எனக்கு ஒரு வாரம் ஆச்சு அவங்க பண்ண மேஜிக்கை நான் திங்க் பண்ணி சில விஷயம் நம்ம அனுபவிச்சாதான் தெரியுங்கிறது மாதிரி இது எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன ட்ரிக் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு எனக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ சூப்பராக அந்த ஃபங்க்ஷன் வந்து போச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் இருக்க ஊரில் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குமா, எந்த அளவுக்கு நீங்களாம் வந்து அதை என்ஜாய் பண்ணுவீங்க, எவ்வளோ போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ஒரு ஸ்டேஜுக்கு லாஸ்ட்டில் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுட்டாங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.